சமீபத்தில் பாடகி கெனிஷா துபாயில் அவங்களுடைய ஈவெண்ட்ல நடந்த சில பிரச்சனைகளால துபாய் கவர்மெண்ட் அவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிற கேஸ் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது. இந்த நிலையில அந்த ஈவெண்ட் ஆர்கனைசரா இருந்த மெர்லினுடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத டீடைல்டா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவெண்ட் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற நிலையில கெனிஷா திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வரமாட்டேன், நீங்களும் யாரும் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வீடியோ எடுத்து போட்டாங்க. இதுவே அந்த ஈவெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா மாறிடுச்சு, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு. ஆனா அதே ஈவெண்ட்ல நடிகர் சந்தானம், நடிகர் ரவிமோகன் ஆகிய நபர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால நாங்க ஈவெண்ட்டை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு மெர்லின் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கெனிஷா இந்த ஈவெண்ட்டுடைய கார் பார்க்கிங் லாட்ல தான் இருக்கிறாங்க, நீங்க இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி என்னை கூப்பிட்டாங்க. அந்த இடத்துக்கு நான் போன உடனே கெனிஷா குடுகுடுன்னு ஓடி வந்து என் ஃப்ரெண்டு மெர்லினை அடிக்க வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு செகண்ட்ல நிப்பாட்டி, என்ன பயப்படுற மாதிரி நடிக்கிறியா, எனக்கு நீ பயப்படுற ஆளே கிடையாது, நீ தயவு செஞ்சு நடிக்காத அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷா திட்டி இருக்கிறாங்க. அதே போல இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தேன்னா இப்போ நான் ட்ரெஸ்டப்டா இருக்கேன், இப்போ நான் நினைச்சேன்னா இன்ஸ்டாகிராம்ல உன்னை பத்தி தப்பா பேசி உன்னுடைய ரெப்புடேஷனை கெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மெர்லினுடைய ஃப்ரெண்ட் முக்கியமா சொன்னது என்னன்னா, இவங்க ஈவெண்ட்டுக்கு வந்து பாடுறதுக்கு 9 லட்சம் ரூபாயும், இவங்க கூட வந்த மத்த 7 பேருக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸும், அவங்களுக்கு தங்கறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூமும், அவங்களுக்கு ஊர் சுத்துறதுக்கு டிரைவர் வித் காரும் நாங்க வந்து இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். ஆனா கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி வந்து ஈவெண்ட்டை கேன்சல் பண்றது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் அப்படின்னு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. இந்த அக்யூசேஷன்ஸை கேட்ட பலருமே கெனிஷா இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறாங்க. இதை பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.